ஐயோ, இங்க தானே வச்சாங்க, காணோம். ஐயோ, டீச்சர் வேற வெளியில போயிருக்காங்க. போயிட்டு வரதுக்குள்ளே எடுத்துடலான்னு பார்த்தா காணுமே. அன்னைக்கு நான் பார்க்கும்போது இங்க தானே வச்சாங்க, இப்போ என்ன காணோம்? அஞ்சலி, நல்லா தேடி பாரு, உனக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு. டீச்சர் வரதுக்குள்ளே சீக்கிரம் தேடு. ஆ, என்ன இது? இதோ கையில. ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஆனா எட்ட மாட்டேங்குதே. அஞ்சலி, ட்ரை பண்ண முடியும், அதுவா தான் இருக்கும், ட்ரை பண்ணு. ஐயோ, வந்துரு வந்துரு, சீக்கிரம் வா. அஞ்சலி, ட்ரை பண்ணு. ஐயோ, கால் வழுக்குது. ஐயோ, கீழே விழுந்துரும் போல இருக்கே, கால் வழுக்குது. ஐயோ, ஐயோ. ஏய் சினி, சினி, ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க, கீழே விழுந்துரும் போல. பாத்து, என்னாச்சு? இப்ப எதுக்கு அங்க எழுந்திருச்ச? விழுந்துடாத, புடிச்சுக்கோ, கையை புடி. சினி, புடிங்க, கால் வழுக்குது, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. எது பேலன்ஸ் பண்ண முடியலையா? என்னாலையும் பேலன்ஸ் பண்ண முடியல. பாத்து பாத்து, கீழே விழுந்துருவோம் போல, பாத்து புடி. ஏய் யப்பா, இடுப்பு போச்சுடா சாமி. சீனியர், ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். தேங்க்ஸா? அம்மா, அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, ஆதி அன்னைக்கு பேட் வச்சு விளையாண்டுட்டு இருந்தனா, வந்தால நர்மதா அடிச்சிட்டான். அதான் டீச்சர் பிடுங்கி கோவத்துல மேல தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க வெளியில போயிருக்காங்க, அதான் ஆதி கேட்டானு எடுக்க வந்தேன். ஏமா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏதாவது எடுக்கணும் பிடிக்கணும்னு தான் இருப்பீங்களோ? ஏப்பா, இடுப்பே உடஞ்சு போச்சுடா சாமி. என்ன, எழுந்திரிமா, ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்க. என்னால ரொம்ப நேரம் தாங்க முடியல. இடுப்பு வேற விழுந்ததுல உடஞ்சிருச்சா என்னமோ தெரியல. எலும்பு வேற டபுக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஓ ஏப்பா, என்ன கணக்கணுக்குறா. ஏய், பாத்து பாத்து. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்க? ஐயோ சீனியர், கீழே விழுந்ததுல எனக்கும் இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்னால ஒரு பேலன்ஸ்டாவே இருக்க முடியல. அது சரி, நீ கீழே விழுந்து நான் உன்னை தாங்கி பிடிச்சி, அடி என்னமோ எனக்கு தான் பலமா விழுந்தது. நானே எழுந்திரிச்சு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். நீ என் மேலே தான் விழுந்த, ஆனா உனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்போ நான் வேணும்னு சொல்றேங்கறீங்களா? நான் நான் கீழே விழுந்து அடிபடல, உங்களுக்கு மட்டும் அடிபட்டுச்சுன்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு வகையில அது உண்மைதான். ஹலோ, நீங்க ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், விடுங்க. சரி, ஓகே. ஐயோ சீனியர், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, கீழே திரும்ப விழுந்துருவேன். என்னாலலாம் திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழுந்திருக்க முடியாது. சரி சரி, பயப்படாத. ஆமா, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? இது எங்க அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? கோவப்படுவாங்க தான், ஆனா ஆதியை பார்க்க பாவமா இருக்கே. மூஞ்ச பாவம் போல வச்சு கேட்டான், மனசு கேட்கல, அதான் எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். இங்கதான் வச்சாங்க அன்னைக்கு, நான் பார்த்தேன். ஆனா இப்ப தேடி பார்த்தா காணோம். எங்க அக்கா அதெல்லாம் எப்பயே எடுத்து கீழே எங்கேயாவது வச்சிருப்பா. எப்படி சொல்றீங்க? நான் அவளோட தம்பி, எனக்கு தெரியாதா? கோவப்பட்டு ஒரு பொருள் எங்கேயாவது எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சிருவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சரியாகிடும். அதுக்கப்புறம் திரும்பியும் எடுத்து வேற இடத்துல எங்கேயாவது எடுத்து வச்சுப்பா. கேட்டோம்னா திரும்பியும் கொடுக்கணும்ல, அவளுக்கு எடுக்க ஈஸியா இருக்கணும்ல. அதனால எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த இது எங்கேயாவது இங்கதான் கீழே எங்கேயாவது எடுத்து வச்சுப்பா. அவன் கேட்டா எடுத்து கொடுக்கலான்னு. அட பாவிங்களா, இது தெரியாம மேலே ஏறி நான் வேற கீழே விழுந்துட்டேனே. உனக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு. இன்னொன்னா? இது என்ன? ஆக்சுவலா இந்த விஷயம் ஆதிக்குமே தெரியும். என்னது தெரியுமா? எப்படி? அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் என்ன சின்ன குழந்தையா, இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி ஏதாவது சேட்டை பண்ணானா அவனோட பொருளை பிடுங்கி எங்கேயாவது ஒளிய வைப்பான் அவன் முன்னாடி. அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவும் எங்கேயாவது கீழே சேஃபாக வச்சுப்பா. அவன் கேட்டானா எடுத்து கொடுப்பா. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போலாம் ஏதாவது 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து ஆதியோட பொருள் எடுத்து என் அக்கா ஒளிய வச்சுக்கிட்டானா அவன் அதிகமாக அடம் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கழிச்சு நம்ம போய் கேட்டோம்னா அம்மா எப்படின்னு தந்துருவாங்கன்னு. அதனால தான் எந்த பொருளுக்காகவும் அவன் அடம் பிடிக்க மாட்டான். அட பாவி, அம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்னையே ஏமாத்திட்ட பத்தியா? பாவம் போல மூஞ்ச வச்சு கேட்டதும் நானும் பாவம் புள்ளன்ட்டு மேலே ஏறி எடுக்க வந்து இப்போ என் இடுப்பு உடஞ்சதுதான் மிச்சம். சிரிக்காதீங்க, நீங்களும் சரி உங்க அக்கா பையனும் சரி சரியான ஆளுங்க தான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு, இன்ன வரைக்கும் அவனை திட்டினது கூட கிடையாது. இன்னைக்கு அவனை
ஏய் என்ன பண்ண போற? உங்க அக்கா பையனுக்கு இந்த அஞ்சலி யாருன்னு தெரியணும்ல, அவனுக்கு போய் இருக்கு. ஏய் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத, திரும்பவும் கீழே விழுவ. அதெல்லாம் நான் பார்த்து ஏய் ஐயோ திரும்பியும் வழுக்கி விட்டுருச்சு. சீனியர் புடிங்க புடிங்க, திரும்பவும் கீழே விழுந்தா பாடி தாங்காது. எம்மா நீ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுமா. நீ இப்படி பண்ணினா நானும் சேர்ந்து விழுவேன் போல. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ விழுந்துடாத, எனக்கு பேலன்ஸ் இல்ல. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் வாசம். பூமி தீர்ந்தாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே. டைட்டா பிடிச்சுக்கிட்ட விழ மாட்டான்ல? ம்ஹும். விழ மாட்டேன். நீங்க விழுந்துடாதீங்க. நான் நான் விழுந்து ரொம்ப ரொம்ப மாசமாச்சு. ரொம்ப மோசமாச்சா? என்ன சொல்றீங்க? அது என்ன சொல்ல வரேன்னா, வழுக்குது. ஆஹா டைட்டா பிடிச்சிக்கிட்டேன். விழ மாட்டேன். நீயும் டைட்டா பிடிச்சிக்கோ. சரி விட்டாதீங்க. திரும்பவும் கீழே விழுந்துட்டேன்னா அடிபட்டுரும். ஏன்னா இதுக்கு மேலலாம் அடிபட முடியாது. ஏற்கனவே கீழே விழுந்தது ரொம்ப வலிக்குது தெரியுமா? ரொம்ப வலிக்குதா? ம் ரொம்ப வலிக்குது. ம் கவலைப்படாத, நான் தான் பிடிச்சிருக்கேன்ல, உனக்கு வலிக்காது. ம் ஆனா கீழே மட்டும் விட்டுறாதீங்க. ஆஹா நீயே சொன்னாலும் நான் உன்னை கீழே விடவே மாட்டேனே. அப்ப சரி. ஆனாலும் ஆதி ரொம்ப சேட்டை பண்றான் தெரியுமா? அவனால தான் அவனுக்கு அந்த பெந்தையும் பாலையும் எடுத்து கொடுக்கலான்னு நான் இது மேலே ஏறி தேடிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்களா, அவனுக்கு பாலா டீச்சர் 2 நாள்ல திரும்பவும் கேட்டா கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் பாத்தீங்களா என்கிட்ட இப்படி விளையாண்டுட்டு இருக்கானே. ம் ஆமாம், அவன் சின்ன பையன்ல, பாவம். உன்கிட்ட கேட்டா இன்னைக்கே கிடைச்சிடணுங்கிறதுக்காக அவன் அப்படி கேட்டுட்டான். ம் சின்ன பையன்தான். எனக்கும் அவன் பாவமா மூஞ்ச வச்சு கேட்டானா, அதான் மனசு கேட்காம இந்த ஸ்டூலை போட்டு மேலே ஏறி தேடி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்களா, ஆனால் அது கிடைக்கவே இல்லை. நான் தான் கீழே விழுந்தேன். நல்ல வேலை நீங்கள் மட்டும் வரல. அவ்வளோதான், எனக்கு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ரத்தமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். நீங்கள் எல்லாரும் என்ன ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி? நான் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் உன்னை கீழே விட்டுருவேனா என்ன? ம் ஆமாம்ல, நீங்கள் விட்டுறாதீங்க. சேச்சா, நான் எப்படி விடுவேன்? நான் தான் சொல்லிட்டோம்ல, நீயே விட சொன்னாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல. எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்றீங்க தெரியுமா? அட என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோட கடமை அல்லவா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாத்துறீங்க. உங்களுக்கு ஆனா எதுவுமே என்னால் பண்ண முடியல தெரியுமா? அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அட விடுங்க, இதில் என்ன இருக்கு? எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. உங்களுக்குமா? எனக்கும் தாங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது. டேய், எனக்கு வயிறெல்லாம் எரியுது. அப்படியா? சரி விடுங்க, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ம் ஆமா, எங்கேயோ எரியற வாடை அடிக்கிற மாதிரி இல்ல? அப்படியா? ஆனா எனக்கு அப்படி எதுவும் தோணலையே. டேய், என் வயிறு தாண்டா எரியுது. தயவு செஞ்சு போச மாத்துங்கடா, என்னால தாங்கிக்க முடியலடா. நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல. எனக்கு ஏதோ காதுக்குள்ள கொய்யின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. உங்களுக்குமா? எனக்கு யாரோ பேசுற மாதிரியே தெரியுது. அட்ட பாவீங்களா? டேய், என்னடா பண்றீங்க? பக்கத்துல ஒருத்தன் இருக்கண்டா. டேய், வெர்ஜின் பையன் சாம உங்களை சும்மா விடாதுடா. இவன் ஏதோ அந்த புள்ள பின்னாடி சும்மா சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா, இவன் என்ன இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்? அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கும்? இதனாலதான் இவங்க 2 பேத்தையும் கழட்டி விட்டு அப்பப்ப தனியா அக்கா வீட்டுக்கு வரானோ? ஆதி வரான். இவனை மட்டும் இப்படி பார்த்தா அவ்வளவுதான், மாமன் கூட பார்க்க மாட்டான். அவளையே இவன் உஷார் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறானே. மாப்பிள, நீங்க என்னடா பண்ற? டேய், உனக்கு கண்டுபிடிக்கலாம் தாண்டா வந்தேன். வந்த இடத்துல ஐயோ பயப்புல பார்த்தா அவ்வளவுதான், சோழி முடிச்சு விட்டுருவான். சிபி கண்ணை பொத்துடா. ஐயோ சிபி, என்னடா பண்ற? அவன் கண்ணை பொத்த சொன்னா உன் கண்ணை நீயே பொத்திட்டு இருக்கிறியடா.
மாப்பிள்ள உன் கண்ணை பொத்துனது உன் நல்லதுக்காக தான்டா. நீ மட்டும் அந்த சீனை பார்த்த அவ்வளவுதான், உன் ரத்தம்லாம் கொதிச்சிரும் மாப்பிள்ள, கொதிச்சிரும். ஐயோ ரொம்ப நேரம் இவன் கண்ணை வேற பொத்தி வைக்க முடியாது. இவன் வேற பூச மத்தாம அப்படியே நிக்கிறான். இது சரிப்பட்டு வர முடியாது, ஊசி போட வேண்டியதான். ஆமா மாமா, நீ கூப்பிட்டா மட்டும் உன் மாமா காதுல விழுமா? அவனே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். போவி ஊச மாத்தமே இன்னும் அப்படியேடா நின்னுட்டு இருக்க. பாவண்டா அவன். டேய் கதிர, பழைய சோறுலாம் இல்லப்பா, நாளைக்கு வா. பழைய சோறா? டேய் கொஞ்ச நேரத்துல நீயே இப்ப பழைய சோறா ஆக போற. எங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அட சிபி மச்சான், நீ எப்ப வந்த? நீ நூல் விடும் போதே வந்துட்டேன். ஏமா பாத்துமா, கொஞ்சம் அவனை விடுறியா? அட இருமாப்ல, எல்லாம் உனக்காக தான் இந்த மாமா இவ்வளவு கஷ்டப்படுறேன். டே லூசு பயலே, பூச மாத்தி தொலைடா. இங்க பாரு யாரு நிக்கிறான்னு. உன் மாப்பிள்ள நிக்கிறான்டா. அவன் மட்டும் பார்த்தா உன் அவ்வளவுதான் நீனு. ஐயோ மாப்பிள, இவன் எப்பட வந்தா? நீ காத்துல நூல் விடும் போதே வந்துட்டான். ஐயோ சீனியர், அவன் பாவம். என்னத்துக்கு அப்படி பண்றீங்க? கையை எடுங்க, அவன் கத்துறான். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கையை எடுக்கணுமா? அவன் பாவமா. டே மாப்பிள்ள இருடா, கையை எடுக்கிறேன். இங்க பாரு, உன்னை நான் காப்பாத்தி இருக்கேன். இந்த மாமனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு. யாரு? நானா? டே மாப்பிள்ள, நீ மட்டும் அந்த காட்சியை பார்த்திருந்த உனக்கு இங்கேயே நெஞ்சொலி வந்துரும்டா. நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன். மறுபடி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மாப்பிள்ள உனக்கு சர்ப்ரைஸ்டா, சர்ப்ரைஸ். அங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. அந்த பொண்ணு பேரு என்ன? அஞ்சலி. அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கல. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்கு பாரு, உனக்கு சர்ப்ரைஸ். ஆதி, அம்மா எங்க எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. அங்க காணோம். அஞ்சலி தேடி பார்த்தனா அங்க இல்லப்பா. டேய் அப்போ இந்த பொண்ணை எப்பயும் நீ பாத்துறியா? இல்ல மாப்பிள்ள, பாக்கல. ஆனா நீ பார்க்க கூடாத காட்சிய நான் உன்னை பார்க்க விடல. அந்த வகையில நான் சந்தோஷப்படுறேன்டா. டேய் என்னடா அவன் கிட்ட பேசிட்டு இருக்க? நீ வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மொவன அவன் மட்டும் அதை பாத்துருக்கணும். அப்புறம் இருக்குடி உனக்கு. ஐயோ மாப்பிள, சத்தியமா அவன் பார்க்கலடா. பாக்கல. ஷபா, எங்க அக்காவுக்கு கூட பயப்பட மாட்டேன்டா. ஆனா இவனுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பயப்படாம அவள நீ உஷார் பண்ணிட்டு தெரிஞ்சுனா மூஞ்சி பேத்துருவேன். உண்மையை சொன்னா கசக்கதான் செய்யும். ஆமா, எதுக்கு இப்ப நெளிஞ்சிட்டு நிக்க? ஐயா கருமம், வெக்க மட்டும் படாத. என்னால பார்க்க முடியல. ஆமா, என்னடா நடக்குது இங்க? நீ என்னடா அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? எத்தனை நாளா நடக்குது? மாப்பிள, இது ரொம்ப நல்லா நடக்குதுடா. நான் அப்பவே நினைச்சேன். ரெண்டு பேரும் அந்த போஸ்ட்ல நிக்கும் போதே நினைச்சேன் இது முதல் தடவையா இருக்காது, பல தடவைன்னு. ஆமா மாப்பிள, என்ன எப்பயும் கிச்சன்ல தான் நடக்கும். இன்னைக்கு என்னமோ பெட்ரூம்ல நடந்திருக்கு. ஜாலியா இருக்குல்ல? உன் மாப்பிள்ள பார்த்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். சொல்லுங்க சார், உன் குடும்பத்துல வாக்கப்பட்டு நான் என்னென்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல. அதுக்கு ஏன்டா கோவமா பேசுற? சிரிச்சுக்கிட்டே கேளு, வரேன். ஐயே ஆதி செல்லம், அப்படி கோவப்படக்கூடாதுடா. எங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லு பாக்கும். என்ன சொன்ன உடனே சிரிச்சுட்டான். வர்றா. வெரி குட். இப்பதான் ஆதி கியூட், அழகு, செல்லம். சொன்னதை கேட்டுட்ட பத்தியா? அஞ்சலி, ஆதி குட் பை. ஆமா, ஆதி எப்பயுமே குட் பை தான் என் செல்லம். அஞ்சலி, நம்ம கண்ணை பத்தி விளையாடலாமா? தாராளமா விளையாடலாம். நான் கண்ணை பத்துறேன், நீ ஒளிஞ்சுக்கிறியா? மாப்பிள்ள நானும் வரேன்டா. நானும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எது போடவா? டேய் இவ்வளவு நேரம் நான் தாண்டா உன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த பிள்ளை வந்தது என்ன கழட்டி விட்டுட்டேன். ஏ மாப்பிள்ள, அப்படியே உன் மாமன மாதிரியே இருக்கியடா. ஃபிகரை பார்த்தா கழட்டி விடுற மாதிரி நீயும் ஃபிகரை பார்த்தா கழட்டி விடுற பத்தியா? சரி அஞ்சலி, என்ன போற? டேய் மாப்பிள்ள, என்னடா இவன் மின்ன வேகத்துல காணாம போறான்? சீனியர், நான் போய் ஆதி கூட விளையாடுறேன். சரி, பார்த்து விளையாடு. திரும்பவும் கீழே விழுந்துடாத. நான் விழுந்தா நீங்க தாங்கி பிடிக்க மாட்டீங்களா? அதுக்கு என்ன, நீ எப்போ கீழே விழுந்தாலும் நான் வந்து உன்னை தாங்கி பிடிக்கிறேன். நான் வரேன். ஐயோ, வெக்க வெக்கமா வருதே.
மச்சான் நீ போய் கண்ணை பற்றி விளையாடல. ஆனா சொல்றேன்டா, வயிறுலாம் எரியுது என்ன? நான் என்னடா பண்ணேன்? நீ ஏதாவது உஷார் பண்ணுவேன்னு பார்த்தா நீ எப்போ பார்த்தாலும் சிங்கிளா அதுவும் அந்த லேப்டாப்பை கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படி பொண்ணுங்க உஷார் பண்ணுவேன்? இருடி, உனக்கு ஒரு நாள் இருக்கு இருக்கு. மச்சான் கொஞ்ச நேரம் ட்ரீமில் இருந்துட்டு வரனே. சத்தியமா சொல்றேன்டா, வயிறு எரியுது எனக்கு. வெர்ஜின் பையன் சாபம் உனக்கு சும்மா விடாதுடா. அதுக்கப்புறம் கதிர் என்ன பண்ண தெரியுமா? ராகவ், ஆ என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ இருக்கு. நீங்க வந்ததுல இருந்து சரியே இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? மது நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? ராகவ், நீங்க ஏன் இப்ப பார்த்தாலும் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? இல்லைம்மா. நானே சொல்றேன். நீங்க ஒரு பொருளை தேடி போனீங்கன்னா, ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும். அதுவே ஒரு பொருளோ இல்ல யாரோ உங்களை தேடி வந்தாங்கன்னா அது உங்க கூட இருக்காது. அதானே? அதான் பயமா இருக்கு. எங்க எந்த சூழ்நிலையில என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா சத்தியமா சொல்றேன் என்னால தாங்கிக்கவே முடியாது மது. ரகம், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பேசுறப்பல நான் விளையாட்டுத்தனமா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா நீங்க இப்போ இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னமும் நீங்க என் மேல எந்த நம்பிக்கையும் இல்லாம என்கிட்ட பேசி பழகிட்டு இருக்க மாதிரியே தோணுது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ராகவ். அப்படி இல்லை மது, எனக்கு என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே என்னை தேடி ஏதாவது ஒரு பொருள் வந்தா அது என்கிட்ட இருக்காது. அதனாலதான் சின்ன வயசுலலாம் நான் யாரையுமே ஃப்ரெண்டா எடுத்துக்கவே மாட்டேன். எங்க என்னை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்களோ அதனால கஷ்டப்படுவணுன்ட்டு நான் யாருமே ஃப்ரெண்டை ஏத்துக்கவே மாட்டேன். நானா போய் யார்கிட்டயும் பேச மாட்டேன். பள்ளி படிக்கிறச்சுலாம் அமைதியா ஓரமா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிரண் தான் வந்து பேசினான். அதுக்கப்புறம் தான் விக்ரம், அர்ஜுன், வசந்த், எழில், அதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட ஃப்ரெண்டானாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் நாங்க எல்லாமே ஒத்துமையா இருக்கோம், ஒண்ணா இருக்கோம். அவனுங்க என்னை விட்டு பிரியணும்னு கூட நினைச்சது கூட இல்லை தெரியுமா? எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல முழு நம்பிக்கை இருக்கு. காலம் முழுக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என் கூட இருக்குன்னு. ஆனா மது, நான் ஒன்னும் தேடி வரல, நீ தான் என்ன தேடி வந்திருக்க. எங்க சின்ன வயசுல சின்ன சின்ன பொருளை இழந்த மாதிரி ஒன்னும் இழந்துருவோன்னு பயமா இருக்குடி. இங்க பாருங்க, நம்புங்க, சத்தியமா சொல்றேன். நான் தான் உங்களை தேடி வந்தேன், நீங்க என்ன தேடி வரல. அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்க மேல இப்ப வந்து ஆசை இல்லை ராகவ். உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். என் அண்ணா அர்ஜுன் கூடயும் என் மாமா கிரண் கூடயும் ஃப்ரெண்டானதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க தெரியுமா? அப்பதான் உங்களை நான் மொதல் தடவை பார்த்தேன். நீங்கள் பேசுறது பழகுறது எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதனால தான் சின்ன வயசில் அது காதல்னா எனக்கு தெரியல. ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஒரு நாள் பார்க்கலனா கூட எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். நான் வளர வளர உங்கள் மேலே இருந்த பாசமும் காதலாக மாறுச்சு. நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் மனசுக்குள்ளேயே உங்களை காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கல என்னோட காதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து பேசுனீங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா தானே போயிட்டுருக்கு. ஆனால் அடிக்கடி இது மாதிரி பேசும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் பயம் என்னன்னு எனக்கு புரியுது ராகவ். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமாக போக மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும் ராகவ். நீங்கள் தான் என்னோடய லைஃப். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படியே நான் உங்களை விட்டு போனால் அது இந்த உலகத்தில் நான் இல்லாத நாளாக தான் இருக்குமே தவிர இருந்து உங்களை விட்டு போகாத நாள் இருக்காது. ஏய் மது, என்னடி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாத, கஷ்டமா இருக்கு. இங்கே பாருங்க, எப்பயுமே இந்த மது ராகவை விட்டு பிரியவே மாட்டா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ராகவ் கூட எப்பயுமே மது இருப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இன்னொன்னு கேட்கணும். ஹோ, தெரியுமே அடுத்த என்ன கேள்வி வரும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. இவ்வளோ மாசமா நம்ம 2 பேரும் பேசி பழகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு, அதான் என் அண்ணனுக்கு, கிரண் மாமாவுக்கு, விக்ரம் அண்ணாவுக்கு, எழில் அண்ணாவுக்கு, வசந்த் அண்ணாவுக்கு யாருக்குமே நம்ம 2 பேர் பற்றியும் தெரியாது. அவங்க கிட்ட சொல்லலாமா சொல்ல வேணாமா? அதானே? நீங்கள் எத்தனை தடவை இந்த கேள்வி கேட்டாலும் நான் அத்தனை தடவை ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சா இருக்குடி. அவனுங்க எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நானுமே சரி, நான் அவனுங்க கிட்ட மறைக்கிறேன்னா அது உன்னை பற்றின மட்டும்தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆல்ரெடி அவனுங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. பைபிளை எதையோ திருட்டுத்தனமா பண்றான்னு ஜாடமாடியெல்லாம் கேட்கறானுங்க தான். என்னைக்கு மாட்ட போறேன்னு தெரியல. அதெல்லாம் மாட்டும் போது பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். உனக்கு என்னமா மாட்டும் போது என்ன வச்சு செய்ய போறானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலா உன்கிட்ட பேசுறதுக்குலாம் அவனுக்கு கோச்சிக்க மாட்டானுங்க. ஏன்டா சொல்லல, எதுக்குடா மறைச்சங்கிறதுக்காக தான் என்னை பத்தி செய்ய போறானுங்க. உங்களுக்கு நினைப்பு தான். இங்க பாருங்க, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும்
தங்கச்சிகிட்ட பேசும்போது அண்ணன்களுக்கு கொஞ்சமாவது கோவம் வரும். அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் கண்டிப்பாக கோவம் வரும். ம் சரி. அதனால இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறமா வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கோவப்படுவான், உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வரும், அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாது, வீட்டில் என்ன திட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா? இப்போதைக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டு லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம். ம் சரிங்க மேடம், சரிங்க. சரி சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு என்ன கிஃப்ட்டு? எந்த வருஷம் என்ன கிஃப்ட்? ஆ, என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறக்கணும், தெரியலையே, நீயே சொல்லு. இப்படி சொல்கிறீங்க, அப்போ மறந்துட்டீங்களா? இத்தனை வருஷமா நான் மட்டும்தான் உங்களை ஒரு தலையாக காதலிச்சேன். ஆனாலும் நீங்கள் அந்த டேயில் எனக்கு விஷ் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாவது வாங்கி தருவீங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, 2 பேருமே லவ் பண்ணுறோம். உங்கள் கூட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன். ஞாபகம் இருக்கா? அது எப்படிடி மறப்பேன்? அப்போது கண்டிப்பாக எனக்கு கிஃப்ட் இருக்குது. அதுவும் அர்ஜுன் அண்ணனோட தங்கச்சியாக கொடுக்காம உங்களோட லவரை கொடுப்பீங்கல்ல? இல்லப்பா, அப்புறம் நான் இந்த ராகவோட பொண்டாட்டிக்கு பர்த்டேன்னு கிஃப்ட் தருவேன். பொண்டாட்டியா? ஆமா, அப்ப இல்லையா? நான் தான் உங்கள் பொண்டாட்டி. லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆட்டுக்காரி மாமன் பொண்ணு கேட்க வேணும், பசக்கு தின்னு கூட்டு சேர்ந்து போட்டு தாக்கவா, கிட்டவா கொஞ்சம் ஒட்டிக்க கட்டிக்கவா, உன்னை விரட்டி பிடிக்கத்தான் ஒரு விருப்பம் பிறக்குது, முறைச்சு பாக்குற வெட்டி வெறுப்பு ஏத்துற, ராத்திரி புறாதையும் எடுத்து போட்டு. இவ்ளோ பேசுனியேடி, என்னை விட்டு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. ஆனா என்னை ஈஸியா விட்டு கொடுத்துட்டல, விட்டுட்டு போயிட்டல. நான் அப்படி என்னடி பண்ணேன்? எதுக்கடி என்ன விட்டுட்டு போனேன்? நான் இதுக்கு தான் ஆரம்பத்திலே பயந்தேன். ஆனா நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு பத்தியா? இன்னும் கொஞ்ச நாள் உன் பர்த்டே மது, என்னால முடியலடி. வருஷம் வருஷம் உன்னோட பர்த்டே அப்ப. மாமா, புவனா, நீ என்ன தூங்கலையா? இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, காலையில் அத்தை பொங்கல் செய்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு வடை போடலான்னாங்க. தூங்க போகும்போது உளுந்த ஊற வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா, அதான் போய் கீழே போய் உளுந்த ஊற வச்சுட்டு வந்தேன். நீங்கள் இங்கே உட்காந்துருந்ததை பார்த்தேன், அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு. ஏன் மாமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். தூக்கம் வரலையா, அதான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு. பொய் சொல்லாதீங்க மாமா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? என்ன மாமா, இன்னமும் அதுவே நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என் மாமா பற்றி எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க, சீக்கிரமாக நீங்கள் நினச்சது நடக்கும். அன்னைக்கு ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு யார் என்னன்னு நீங்கள் சொல்லிக்கவே இல்லை. எனக்கு அவங்கள தெரியாது தான், ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்கும் மாமா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம், நீ போய் தூங்கு. சரிங்க மாமா, ஆனால் நீங்களும் ரொம்ப நேரம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காதீங்க, போய் தூங்குங்க, உங்களுக்கும் காலையில் வேலை இருக்கும்ல. சரிடா. விழுந்தாலும் நாமே விதையோ